கண்ணன் நாடார், வெங்கட் நாடார், கோட்டைசாமி நாடார், ஸ்ரீ நாடார் அடங்கி ஆண்ட கூட்டம் அடங்கி போக மாட்டோம். இனி அடுத்த வில்லுப்பாடு வரும்போது இப்படி எழுதக்கூடாது. பேரை மட்டும் எழுதணும். எழுதி உங்க படிப்பை நீங்க போடணும். என் படிப்பு இது, நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி போடணும். சரி, நமக்கு வயசு இருக்கு, நாடாருங்கிறதுக்கு நமக்கு வயசு இருக்கு. ஆமா, அடுத்த ஆண்டு நான் வில்லுப்பாடா வரும்போது என்னுடைய படிப்பு இது, என் பேர் இது அப்படின்னு சொல்லி அருமையா போடணும். சரி, என்னப்பா நாளைக்கு போடுங்க, தவறு இல்ல. நீங்க உங்க படிப்பை போட்டுருங்க, நாளைக்கு போட்டுருங்க. அது எனது அன்பு தம்பிமார்கள் அத்தனை பேர்களுமாக நமக்கு 10 ரூபாய்களை 10 லட்சமாக அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். சிறப்பு. அவர்கள் படித்து பட்டம் பெற்று அவர்களும் நல்ல கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர்களாக வேண்டும். ஆமா, அதற்கு என்ன சுடலை ஆண்டவன் அருள் பாலிக்க வேண்டும். சரி, அவர்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளும், ஆமா, உற்றார் உறவினர்களும் அவர்கள் அத்தனை பேர்களுடைய வீட்டில் இருக்க அத்தனை பேர்களும் சரி சுடலை ஆண்டவனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க வாழ்க. அப்போது வல்லரக்கன் சொல்லுகிறான், தாயே பிரமகன்னி, என்னம்மா இவன் செய்த தவத்தை அறிந்து சரி பகவான் சொல்றார், பார்வதி என்னநாதா, அப்போ அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க சொல்ற, கொடுத்து விடுங்கள் பகவானே. கைலாசம் என்ன பாடு பட போகுதோ தெரியலையே, அது படும்போது பார்த்துக்கிடலாம். நீங்க வரத்தை கொடுங்க. ஆமா, நம்மள வேண்டிய தவம் செய்தவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதம்மா, சொல்லக்கூடாது. கண்டிப்பா நம்ம கேட்டவங்களுக்கு வரத்தை கொடுக்கறதுக்கு தானே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். சரி, அதனால தான் நமக்கு இறைவன்கிற பேரு. ஆமா, வரத்தை கொடுங்க. சரி சரி பார்வதி, உன் பேச கேட்டு வரத்தை கொடுத்துட வேண்டியதான். ஆமா, அப்போ நந்தி தேவரை அழைத்தார் பகவான். அழைத்து கொண்டு, ஐயா நந்தி தேவா, சொல்லுங்கள் பகவானே, எதற்காக ஐயா இனி அழைத்தீர்கள்? நீங்கள் இப்போதே பூலோகத்திலே சென்று சரி மச்ச ரிஷியினுடைய வனத்திலே, ஆமா, வல்ல அரக்கன் என்று ஒரு கொடிய அரக்கன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். சரி, அவனை அழைத்து வர வேண்டுமா இல்லை இழுத்து வர வேண்டுமா? அழைத்து தான் வர வேண்டும். சரி, அழைப்பேன். அவன் வர மறுத்தால் கண்ணியை ஓட்டி இழுப்பேன், தரதரன்னு கீழே ஓட்டி இழுப்பேன். அழைத்துத்தான் வர வேண்டும் என்று பகவானுடைய வார்த்தை கேட்டு சரி நந்தி தேவர் எப்படி வர்றார் பாருங்க. எப்படி அம்மா வருகிறார்? அவர் வெள்ளி நல்ல பரபோகண்டே நந்தி தேவர் கடந்து வருகிறார். கடந்து எம்பால நாடோ விட்டு கண்டவனை காடு விட்டு கடியவனந்தரை கடந்து நந்திதேவராகப்பட்டவர் வல்லரக்கனை தேடி ஒவ்வொரு வனங்களாக கடந்து நடந்து வருகிறார். அரக்கனை கண்ணிலே காணவில்லை. எந்த வனத்துல தமிழ் செய்கிறானோ தெரியலையே. கடவுள் கிட்ட வேற பெருமையா சொல்லிட்டு வந்தமே, கையோட கொண்டு வரேன் சுவாமி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, அந்த அரக்கர் எங்கிருந்தால் நான் கைலாசத்துக்கு அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தோமே, வாக்கு கொடுத்து வந்தோமே, இந்த வல்லரக்கனை கண்ணில காணுமே. சரி என்று நந்தி தேவரானவர் தேடி வாடி புலம்பிக் கொண்டு வருகிறார். வரும்போது மச்ச ரிஷியினுடைய வனத்தில் ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன சத்தம் ஐயா? அதுதான் வல்லரக்கன் தமிழ் செய்யக்கூடிய சத்தம். சரி, அது எப்படி சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்? எப்படி அம்மா? எங்கள் சங்கரா சதாசிவா சர்ப்பாவரணா சந்திரசேகரா அடியவர்க்கு இனியவா அன்பநாயகா காலா காலசந்திர சூடதேவா மாமதகனா கங்காளா திரியம்பகா திரிலோக நாயகா மானும் அழுவும் தொடியும் இடையும் கபாலமும் ஏந்திய சரி என் கரைக்கண்ட மூர்த்தியை நினைத்து கொண்டு சம்போ மகாதேவா மகாதேவருக்கு பாட்டே அப்படியே சொல்லிக் கொண்டு தமிழ் செய்யக்கூடிய சத்தத்தை காதல கேட்டார் நந்தி தேவர். சரி நிறுத்தப்பா, நிறுத்து. இந்த வனத்திலே தான் நீ தவம் செய்கிறாயா? ஆமா ஐயா, இந்த வனத்திலே வெட்டி தவம் செய்கிறேன். என்ன செய்யறியா? விரவு வெட்டி தவம் செய்ய போறேன். விறகெட்டி தவம் செய்கிறீங்களா? சரி தாயே வரவு வாங்கலையோ வரவு. அப்பா என்ன வரவு? வரவுப்பா.
இந்த விரவா ஆமா ஒரு விரவு எடுத்தா சாம்பிராணி வாசனை ஒரு விறகு எடுத்தா சந்தன வாசனை ஒரு விரவு எடுத்தா சாம்பிராணி வாசனை அப்ப விறகுல பல வாசம் உண்டோ பல ராகம் இருக்குப்பா இந்த விரவோட பேச்சு நல்லா இருக்கப்பா இந்த விரவு விக்கணும் ஒரு பாட்டு பேச தெரிக்கல பேச முடியுமாமா பிழைக்க முடியுமாமா ஐயா உனக்கு ஊரு பெரிய மலை ஆமா அந்த மலை பெரிய உலகத்திலே பெரிய ஊரு என் ஊரு தான் ஊருதான் பிள்ளை இருக்கா ஆனா போல ஒரு பிள்ளை சரி அழகா ஒரு பிள்ளை ஆமா இந்த விரவு விக்கணும் ஒரு பாட்டு படியும்பா அழகா வித்துரும் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கேட்டா விரவுக்காக மாமியால தங்கமே நீ இருந்தா மரமும் மிஞ்சுமா யான தங்கமே நீ இருந்தா மரமும் மிஞ்சுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கேட்டா விரவுக்காக மாமியால தங்கமே நீ இருந்தா மரமும் மிஞ்சுமா யான தங்கமே மரமும் மிஞ்சுமா பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி சேர்த்து வச்சாரு பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி சேர்த்து வச்சாரு போன வருஷம் மரங்களை நம்பி விதைச்சாரு பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி விதைச்சாரு அவர் போன வருஷம் மழையை நம்பி விதைச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈச போட்ட கணக்கு மாறும் என்ன போட்டாரு பார்த்தா ஆத்தா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கேட்டா விரலுக்காக மாமியால தங்கமே நீ இருந்த மரம் மிஞ்சுமா யான தங்கமே நீ இருந்த மரம் மிஞ்சுமா எப்பா கடவுளுக்கே ஒரு பாட்டும் படிச்சிட்டீங்களா வேற வித்து தான் அந்த காலத்துல பிழைச்சிருக்காரு நல்லா பாக்க புலி தோலை போட்டுக்கிட்டு தலையில விறகு கட்ட வச்சு அவரே விர வச்சு வெட்டி சமந்து வித்து பிழைக்கும் போது நம்ம என்ன பாடு சாதாரண நம்மள விடுவாங்களா ஆமா அப்போது நந்திதேவர் அப்படி வரும்போது வச்ச ரிஷியினுடைய வனத்திலே வல்லரக்கன் செய்யக்கூடிய தவத்தை அறிந்து சரி புரிந்தார் தெரிந்து கொண்டார் இந்த நந்திதேவர் ஆமா அடே வல்லரக்கா ஏ பகவானே கடவுளே வணக்கம் உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆமா சுவாமி முதல்ல வரத்தை கொடுங்க சரி வல்லரக்கா என்ன ஐயா நான் கடவுள் அல்ல சரி கையிலை நாதன் கரெக்டண்ட ஈசனுக்கு கால் பிடிக்கக்கூடிய நந்தி ஈசன் அப்பா ஆமா உனக்குதான் நந்தி தேவரோ ஆமா நாங்கள் தான் ஐயா நந்தி தேவன் நீ என்னோடு கைலாசகிரி பர்வதத்திற்கு வந்தால் சரி அந்த சிவபெருமாள் கிட்ட உனக்கு சில வேண்டிய வரங்களை வாங்கி தருகிறேன் வேண்டிய வரங்களை விருப்பமுடன் வாங்கி தருவேன் அது இங்கனப்படுத்தா புழுங்கும் அங்கனப்படுத்தா காத்தோட்டமா இருக்கும் பூச்சி போன ஊர்ல போயிட்டு பாண்டியாரத்துல பெரிய சங்கடப்பட்டு எடுத்தோம் இந்த குழல நீளத்துக்கு ஒரு பம்பு வச்சு அடிச்சோம் புசு 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 இந்த காத்துல பிடிச்சு அடிச்சடியில அந்த காத்தோட வண்டி வீச்சுன்னு போச்சு அதனால பயமா இருக்கு அப்போ பார்த்தார் நந்தி தேவர் நந்தி தேவர் வல்லரக்கனும் போல கைலாச போக வேண்டும் என்று சொல்லி சரி அங்க நந்தி தேவர் முன்னாடி நாடோவிட்டு சிங்கோ தொங்குவானோ வாழுவானோ கடோவிட்டு மலையே தோகமலை அல்புகனி வேர் வாழு மலை படர்ந்த மலை தேரோடு மலை அடர்ந்த மலை மலை நாகமலை தோகமலை நல்முனிவர்கள் எல்லாம் வாழும் மலை பாசி படர்ந்த மலை பங்குரி தேரோடு மலை
ஊசி அடர்ந்த மலை உத்தராட்சம் காய்க்கும் மலை உத்தராட்சம் காய்க்கும் மலை இந்த மலைகள் எல்லாம் கடந்து ஆமா வாயு உலகத்திற்கு வந்தாங்க. சரி. ஏன்னா 7 உலகத்தையும் கடந்தாதான் கைலாசம் போக முடியும், நம்ம கடவுளா பார்க்க முடியும். வேண்டிய வரத்தை விருப்பமுடன் வாங்க முடியும். முதல் உலகம் வாயு உலகம். சரி. என்ன உலகம்? முதல் உலகம் தான் வாயு உலகம். அப்ப வல்லரக்கன் கேட்டா நந்தி தீவா என்ன ஐயா காற்று அடிக்கிறது என்னையா உலகம்? இதுதான் வாயு உலகம். காற்று அப்ப இதான் வாயு உலகம். வாயு பகவானுக்கு ஒரு வணக்கம். பெரிய உலகம். வாயு பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி. அப்போ இன்னும் அடுத்த உலகம் செல்லலாமே. ஆமா. நீங்க முன்ன படுக்கிறது பெரிய காரியம் இல்ல, எங்க 6 பேருக்கும் தூக்கம் வந்துரும். சரி. அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு, உங்க தூக்கம் அங்க வந்துரும். அதனால அவர்கள் அந்த லோகத்தனை கடந்து இரண்டாவது உலகத்துல வந்துகிட்டு இருக்க. இதுல மலைக்கு இடமா இருக்கிறது என்ன உலகம்? வல்லரக்கா இதுதான் ஐயா வர்ண லோகம். அப்படி வர்ணம் அப்படி நிக்கி மேல பொழிய போகுது. வர்ணலோகம். வருஷம் வருஷம் வர்ண பகவான் கருணை காட்டுவாராம். நம்ம வந்த நேரம் இல்ல. எப்போ துறப்பாருன்னு தெரியல. மழை வரக்கூடாது, ஏன்னா திருவிழா நடக்கு. ஏன்னா 2 சைடு 3 சைடு 6 பாருங்க. ஒரு மாதிரி மழை எல்லாம் பெஞ்சா நம்ம தப்பிக்க முடியாது, ஐயா தான் காப்பாத்தணும். அதனால மழை கொடை முடிஞ்ச பிறகு மழை நாளை கழிச்சு காலையில வரட்டும். வருமா இல்ல இன்னும் வராது, கவலைப்படாதீங்க. நாளை கழிச்சு காலையில தான் மழை. சரி. அதனால ஆமாம்மா அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொடை முடிச்சிருதுல. சரி. மக்கள் கொடை சிறப்பா பாத்துருவாங்க. கண்டிப்பா பாக்கணும்ல அம்மா. அந்த வர்ண பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி. அவர்கள் அந்த லோக தனி கடந்து சந்திரலோகம்